இன்று காலை பாளையங்கோட்டை நீதிமன்றத்துக்கு முன்பாக இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது குறித்து உயர்நீதிமன்றம் தானாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கு பதிவு செய்வது மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு நிறைய கேள்விகளை முன்னெடுத்து விளக்கத்தை அளிக்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை திருநெல்வேலி கீழநத்தத்தை சேர்ந்த மாயாண்டி என்பவர் ஒரு கொலை முயற்சி வழக்குக்காக திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக வந்திருக்கிறார். அப்பொழுது வரும்பொழுது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் அதே கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஒருவரின் கொலையில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக இருக்கிறது. அவரது சகோதரரும் மற்றும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து இன்று காலை படுகொலை செய்தனர். இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அந்த வழியாக காரில் சென்ற ஒருவர் வீடியோ எடுத்திருக்கிறார். அது சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அந்த கொலை செய்யப்பட்டதும் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பு என்பதால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக அந்த கொலை நடந்த சமயத்தில் அங்கு பணியில் இருந்த காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அந்த கொலையை தடுப்பதற்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அதுக்கு காவல்துறை சார்பிலும் கிட்டத்தட்ட அந்த நீதிமன்ற வளாகத்துக்கும் அந்த கொலை நடந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 100 அடி தூரம் இருக்கிறது என்றும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நீதிமன்றத்துக்கு ஆஜராக வரக்கூடிய குற்றவாளிகளோ அல்லது விசாரணைக்கு வருபவர்களோ இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாவது குறித்து ஒரு நீண்ட அறிக்கையை தமிழக அரசிடம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த சாதிய கும்பல் மோதல்களும் அதே போல ரவுடி குழுக்களுக்கு இடையேயான மோதல்களும் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுவும் இந்த கொலையும் பின்னணியில் ஒரு சாதிய வன்மம் இருப்பதாக அங்கு பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் எடுத்திருப்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை அங்கு உள்ளே வழக்குக்காக மட்டும் செல்லக்கூடியவர்கள் மட்டுமே உள்ளே செல்ல முடியும். அதே போல அனுமதி அட்டை இருப்பவர்களை மட்டும் உயர்நீதிமன்றத்துக்குள்ளே செல்ல வேண்டும். ஆனால் மற்ற நீதிமன்றங்களில் இது போன்ற நடைமுறை கிடையாது. ஒருவேளை இந்த கொலை சம்பவத்துக்கு பின்பாக அது போன்ற வழிமுறைகளை தமிழக அரசு வகுக்கலாம் அல்லது உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலை கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.